இந்த ஆண்டின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் அபினேஷ் வழங்க கேட்கலாம். அபினேஷ், தற்போது இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் என்னென்ன பற்றியெல்லாம் விவாதிக்க உள்ளது? குறிப்பாக எதிர்க்கட்சிகள் எந்த விஷயங்கள் எல்லாம் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் முன்வைக்க உள்ளனர்? விவரங்கள். தமிழ்நாடு சட்டப்பேரவையின் இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையோடு காலை 9:30 மணிக்கு கூட இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டினுடைய முதல் கூட்டம் என்பது ஆளுநர் உரையோடு தொடங்குவது சட்டப்பேரவை மரபு. அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு ஆளுநர் உரையோடு சரியாக காலை 9:30 மணிக்கு பேரவை கூட இருக்கக்கூடிய நிலையில் அதிமுக பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டமும் இங்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அறையில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த கூட்டத்தொடரில் எந்தெந்த பிரச்சனைகளை எழுப்புவது என்பது குறித்து முக்கிய ஆலோசனையில் ஈடுபட இருக்காங்க. பொதுவாக காலை 9:30 மணிக்கு பேரவை கூட்டம் தொடங்கியவுடன் ஆளுநர் உரையோடு தொடங்கும். ஆளுநர் ஆங்கிலத்தில் தன்னுடைய உரையை வாசிப்பார். அதற்கு பிறகு தமிழில் ஆளுநர் உரையை சபாநாயகர் அப்பாவு வாசிப்பார். அதற்கு பிறகு இன்றைய அலுவல்கள் நிறைவு பெறும். அதற்கு பிறகு அலுவலாய்வு கூட்டத்தில் இந்த கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து சபாநாயகர் அப்பாவு தலைமையில் நடைபெற இருக்கும் அலுவலாய்வு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும். எனவே இந்த கூட்டத்தொடரை அடுத்த 4 நாட்கள் நடத்தலாமா என்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. அதற்கு முன்பாக இன்றைக்கு பிரதான எதிர்க்கட்சிகள் உட்பட பல்வேறு கட்சிகள் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து பேச வேண்டும் அப்படின்னு கவன ஈர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. குறிப்பாக அதிமுக ஏற்கனவே அந்த கவன ஈர்ப்பை கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அந்த கவன ஈர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. எனவே நாளை மறுதினம், அதாவது புதன்கிழமை இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் பதிலளிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே போல பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக அண்ணா பல்கலைக்கழக விவகாரம், அதே போல சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட பிரச்சனைகளை இன்றைக்கு பேரவையில் எழுப்ப திட்டமிட்டிருக்கிறாங்க. அதே போல ஆளுநர் உரையை பொறுத்தவரை கடந்த 2 ஆண்டுகளாக ஆளுநர் உரை அப்படிங்கிறது சட்டப்பேரவையில் ஒரு பெரும் சர்ச்சை ஏற்படுத்தது. குறிப்பாக கடந்த ஆண்டு பிப்ரவரி 12ஆம் தேதி ஆண்டினுடைய முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையோடு தொடங்கியது. அப்போது ஆளுநர் தன்னுடைய உரையை முழுவதுமாக வாசிக்காமல் அவர் குறிப்பிட்ட கருத்துக்களை மட்டும் சொல்லி தன்னுடைய உரையை நிறைவு செய்தார். அதற்கு பிறகு தமிழில் ஆளுநர் ஆளுநர் உரையை சபாநாயகர் அப்பாவு முழுமையாக வாசித்தார். எனவே இந்த ஆண்டு ஆளுநர் தன்னுடைய உரையை முழுமையாக வாசிப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. நாம் பேசிக்கொண்டிருக்கிற இதே நேரத்தில் ஆளுநர் சட்டப்பேரவை வளாகத்திற்கு வந்திருக்கிறார். அவரை முறைப்படி சபாநாயகர் அப்பாவு வரவேற்று அவரை சட்டப்பேரவை வளாகத்திற்கு உள்ளே அழைத்து செல்ல இருக்கிறார். சரியாக 9:30 மணிக்கு பேரவை கூட்டம் தொடங்கும். ஆளுநர் உரை அப்படிங்கிறது ஒரு மிகுந்த முக்கியமான உரையாக இருக்கும். பொதுவாக ஆளுநர் உரை என்றால் அரசுடைய கொள்கை என்ன, அரசுடைய செயல் திட்டங்கள் என்ன, அரசு எதில் கவனம் செலுத்தி வருகிறது என்பது குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறும். அந்த வகையில் கடந்த 2 ஆண்டுகளாகவே ஆளுநர் மற்றும் அரசு இடையே ஒரு மிக முக்கியமான ஒரு கடும் போர் நிலை வந்த நிலையில் இந்த ஆண்டு முழுவதுமாக ஆளுநர் உரையை வாசிப்பாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான விடை தெரிய வரும். 9:30 மணிக்கு தொடங்கி சுமார் 11:30 மணி வரை இந்த அலுவல் என்பது நடைபெறவிருக்கும். மோனிஷா. அபினேஷ், அதாவது இப்ப திமுகவுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளான காங்கிரஸ், விசிக உள்ளிட்ட கட்சிகளும் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் நோட்டீஸ் வழங்கி இருக்கிறது. இது எத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது? அண்மையில் ஏற்பட்ட இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் என்பது ஒரு பெரும் சர்ச்சையை கிளப்பியிருந்தது. இது தொடர்பாக நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ், அதே போல தற்போது அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் இதற்கான கவன ஈர்ப்பு தீர்மானத்தை சபாநாயகர் அலுவலகத்தில் கொடுத்திருக்கிறாங்க. சபாநாயகர் அந்த அலுவலை எடுத்துக்கக்கூடிய பட்சத்தில் அதற்கு முதலமைச்சர் பதிலளிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் எல்லாம் பேசிய பிறகு இந்த விவகாரத்தில் இந்த நடவடிக்கைகளில் அரசு என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க, குறிப்பாக குற்றவாளி கைது செய்யப்பட்டிருப்பது, புலன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவது, அதே போல 3 IPS அதிகாரிகள் கொண்ட குழு அந்த வழக்கை விசாரித்து வருவது உள்ளிட்ட அரசினுடைய நடவடிக்கைகள் என்ன, அந்த புகார் கொடுத்ததிலிருந்து தற்போது வரை அந்த விவகாரத்தில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்த ஒரு நீண்ட விளக்கத்தை முதலமைச்சர் பேரவையில் அளிப்பார் அப்படி எதிர்பார்க்கப்படுது. ஆனால் அந்த கவன ஈர்ப்பை என்றைக்கு எடுத்துக் கொள்றாங்க அப்படிங்கிறதா முக்கியம். இன்றைக்கு பொறுத்தவரை ஆளுநர் உரையோடு இந்த அலுவல் நிறைவு பெறும். நாளை மறைந்த சட்டமன்ற
உறுப்பினர் EVKS இளங்கோவன் உள்ளிட்டவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அவை ஒத்திவைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுது. எனவே இந்த விவகாரம் என்றைக்கு அலுவலர் எடுத்துக் கொள்ளப்படுதோ அன்றைக்கு அது இவர்கள் எல்லாம் பேசியதற்கு பிறகு, அதாவது பிரதான எதிர்க்கட்சிகளாகக்கூடிய கட்சிகளுடைய பிரதிநிதிகள் சட்டப்பேரவையில் பேசியதற்கு பிறகு முதலமைச்சர் இந்த விவகாரத்தில் ஒரு நீண்ட விளக்கம் அளிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மோனிஷா, களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அபினேஷ்.